மூணாவது பாயிண்ட், மூணாவது பார்க்கலாம். மூணாவது, குடும்ப வாழ்க்கையில தேவனை முன்னாடி வச்சான். வாசிங்க ஆதியாகமம் 41 அதிகாரம் 41. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41 51 52. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனசே என்று பெயரிட்டான். அடுத்த வசனம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராம் என்று பெயரிட்டான். பாருங்க, இந்த 2 வசனத்துல தேவன் வருதுங்களா? யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் அப்படின்னு சொல்லி தேவன் முன்னாடி கொண்டு வந்துட்டான். குடும்ப வாழ்க்கையில நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று அந்த தேவன் என்று மென்ஷன் பண்றான். இளையவனுக்கு எப்ராம் என்று பெயரிட்டான். பாருங்க, யோசேப்பு பெரிய அளவுல உயர்த்தப்படுறான். அவனுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. அந்த இடத்துல அவனுக்கு அந்த எகிப்தில் இருக்கிற பெண்ணை அவனுக்கு யார் கொடுக்கறதுங்க? பார்வன் கொடுக்கிறார். சரிங்களா? அங்க எகிப்துடைய பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். 2 பிள்ளைகள் பிறக்கிறது. பஞ்ச காலம் வரதுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள் பிறக்கிறது இல்லைங்களா? அப்படிதான் பைபிள் இருக்கு. அப்போ அந்த 2 பிள்ளைகள் பிறக்கும் போது அவன் தேவனை ஞாபகம் வைக்கிறான். ஹல்லேலூயா! கர்த்தர் எங்கேயோ ஒரு அடிமையா இருந்த 20 வெள்ளி காசுக்கு என்னை விற்று போட்டாங்க. இந்த எகிப்துல நான் என்னாகுமோ என் வாழ்க்கைன்னு கடந்து வந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை எவ்வளவு உயர்த்திருக்கிறார் பாரு, எனக்கு குடும்பத்தை கொடுத்து 2 பிள்ளைகளை கொடுத்தாருன்னு சொல்லி அந்த 2 பிள்ளைகளுக்கு அவன் பேரை வைக்கிறான். மனேசே, எப்ராயிம். தேவன் என்னை இந்த பட்டணத்துல பலுக செய்தார். தேவன் என்னுடைய குடும்பத்தை எல்லாவற்றையும் மறக்கும்படி செய்தார். என் வேதனைகளை, என்னுடைய கண்ணீரை, நான் பட்ட கஷ்டங்களை மறுக்கும்படி செய்தார் என்று சொல்லி அவனுக்கு மனசே என்று பெயரிட்டான். சின்ன பிள்ளைக்கு பெயரிட்டான். இது போல இந்த தேசத்துல நான் ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எப்ராயிம் என்று சொல்லி பெயரிட்டான். அல்லேலூயா! நல்ல கவனிங்க, இவன் அவன் தகப்பனுடைய குடும்பத்தை மறந்து போனானே தவிர, அதாவது தகப்பனுடைய குடும்பத்திற்கு அந்த பெயின், அந்த கண்ணீர், இந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போனானே தவிர தன் அப்பாவுடைய விசுவாசத்தை அவன் மறக்கவில்லை. அல்லேலூயா! தன் அப்பாவுடைய விசுவாசம் என்ன? நான் இஸ்ரவேலன், நான் என் மொழி எபிரேய மொழி என்று சொல்லி அவன் அங்க இருக்கிறதா நான் தன் பிள்ளைகளுக்கு எகிப்தினுடைய பேரை வைக்கல, எபிரேய பேரை வைக்கிறான். அல்லேலூயா! எங்க போனாலும் நம்ம அடையாளத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். நாம் எபிரேயர்கள், அதாவது கிறிஸ்துவர்கள் என்ற அந்த வைராக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா! பேரு இந்த பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா எகிப்து பேர் கிடையாது. இந்த பேரெல்லாம் எப்ராயிம், மனாசே என்பது எபிரேய பேர். ஆமென். அந்த பாருங்க, அந்த பெண் அந்நிய பெண்ணா இருந்தாலும், எகிப்தின் பெண்ணா இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்? எபிரேய பேர் வைக்கிறான். அல்லேலூயா! தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசத்தை அவன் பின்பற்றுகிறான். தன் தகப்பனுடைய வீட்டை அவன் மறந்தான் ஒழிய தன் தகப்பனுடைய விசுவாசத்தை அவன் மறக்கவில்லை. என் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா! அல்லேலூயா! அருமையான தேவ பிள்ளைகளை, அவன் இந்த குடும்ப வாழ்க்கையில அவன் தேவன் முன்னாடி வைத்தான். கர்த்தர் அவன் குடும்பத்தை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். இந்த மனேசே, எப்ராயிம், அதாவது கோத்திரங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். குறிப்பாக எப்ராயிம் கர்த்தர் உயர்த்தினார் என்று பைபிளை சொல்லுகிறது. மனேசவை கர்த்தர் ஆஸ்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மள வாழ்க்கையில ஃப்ரூட்ஃபுல்லா நம்மள வைக்கணும்னா குடும்ப வாழ்க்கையில தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா! குடும்ப வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் மூலமாக கர்த்தரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆஸ்வதிப்பார். விசுவாசிக்கிறங்க சத்தமாய் அல்லேலூயா! அல்லேலூயா! ஆமென். எப்பவுமே பாருங்க, கடந்ததை மறக்கும் போது தேவன் நம்மை பலுகை செய்வார். கடந்ததை நம்ம அப்படியே நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. கடந்த வாழ்க்கையில் இருக்க கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மறக்கணும். அதெல்லாம் மறக்க முயற்சி பண்ணணும். அவன் அதே நினைக்கல, ஐயோ என்னை 20 காசு வெள்ளி காசு வித்து போட்டாங்களே, என்னை அடிமையா நடத்தினாங்களே, என் சகோதரெல்லாம் என் விரோதமா எழுப்பினாங்களே, அதே நினைச்சுங்களே. அதெல்லாம் மறக்கிறான். அதெல்லாம் மறக்கிறதுக்காகத்தான் பேர் வைக்கிறான். மனேசன் பேர் வைக்கிறான். அல்லேலூயா! அதெல்லாம் மறக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்துல அவனை பலுகை செய்தார். ஆமென். 4வது பாயிண்ட், யோசேப்பு உயர்ந்திருக்கும் போதுனா, அதாவது எகிப்துல அவன் பெரிய ஆட்சிக்குள்ள வந்துடுறான், பெரிய அதிகாரியா மாறுறான். அப்போ தன் சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? வாசிங்க. இந்த ஏற்கனவே படிச்சோம். 45:8 படிங்க. 45ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 45:8. பாருங்க என்ன சொல்றான்? ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே இந்த இடத்துக்கு என்ன அனுப்பினார். அல்லேலூயா! எதற்காக அனுப்பினார் சொல்லுங்க? எதற்காக அனுப்பினார்? யோசேப்பு, இஸ்ரவேல் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் குடும்பம் ஒரு தேசமாக மாற வேண்டும். சூழ்நிலைகளை ஏற்படுத்தினார்.
அவனை குடியில தூக்கி போடுற சூழ்நிலை ஏற்படுத்தினார். ஜெயில போடுற சூழ்நிலை வந்தது. அவனை காட்டி கொடுக்கிற சூழ்நிலை வந்தது. 20 வெள்ளி காசு விற்று போகிற சூழ்நிலை வந்தது. இந்த எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் கையில் எடுத்தார். அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அப்படியே தலைகீழாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு தீமையான சூழ்நிலை வருதா, ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருதா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றுகிறார். அவன் உயர்த்தப்பட்ட போது பாருங்க, அவனுடைய எல்லா துக்கத்தையும் தன்னுடைய நோக்கத்திற்காக ஆண்டவர் மாற்றி விட்டார். அப்போ நமக்கு வருகிற ஒவ்வொரு துக்கமும், நமக்கு வருகிற ஒவ்வொரு வேதனையும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் தேவன் அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் குடியை அனுமதிச்சார்னா அது நோக்கம் உண்டு. குடிக்கு போனாதான் மேல அவனை தூக்கி எடுத்து காசுக்கு விற்குவாங்கன்னு தெரியும் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். எகிப்துக்கு அவன் போனானா, எகிப்துக்கு போனாதான் அவன் அதிகாரியா அவன் மாறுவான்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார், கண்ட்ரோல் பண்றார். ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு துக்கமும் வருதுன்னா அந்த துக்கத்துக்கு பின்னாடி ஒரு ஆண்டோடைய பர்பஸ் ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் ஒன்று இருக்கு. அந்த நோக்கத்தின்படிதான் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தான் ரோமருக்கு நிருபத்துல பவுல் சொல்லுகிறார், அப்படித்தான் அன்புக்குள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. ஆண்டவர்கிட்ட திருப்பி அன்பு கூறுறீங்க, சொல்லுங்க. ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் இல்லைங்களா? நீங்க உண்மையாய் ஆண்டவரை நேசிச்சா உங்களை வருகிற ஒவ்வொரு தீமைகளையும் நன்மையாய் ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய தீமையா இருந்தாலும் சரி, ஒரே நிமிஷத்தால் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உயர்ந்திருக்கும் போது அவன் தேவனை கனப்படுத்துகிறான், முக்கியப்படுத்துகிறான். நான் அல்ல. அதான் அவங்க பயப்படுறாங்க. என்னன்னா, ஐயோ யோசேப்பு படி வாங்கிடுவானா, நம்ம தானே இந்த யோசேப்பை வித்து போட்டோம், நம்ம தானே இவனை தூக்கல இது குடியில போட்டோம், நம்ம தானே இவனை வேதனைப்படுத்தினோம், இவனை எவ்வளவு தொல்லை கொடுத்தோம், ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மனசுல வச்சு படி வாங்க போறான் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நீங்க நான் போல. அல்லேலூயா. விக்டிமா மாறிட்டான். அதாவது அவன் பாதிக்கப்பட்டது உண்மைதான், தன் சகோதரர்களால் பாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் என்ன சொல்லி காட்டுறான்? பைபிளை சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் அல்ல. ஆமென். பாருங்க, அவங்களை குற்றப்படுத்தலாம் அவன். அதனால தான் யோசேப்பை ஏசாமிக்கு அடையாளமா வைப்பாங்க. ஏசாமிக்கு ஒரு மாதிரியாய். ஏன் தெரியுங்களா? ஏசாமி எப்படி மன்னிச்சாரோ அதே போல இவனும் மன்னிச்சு விட்டுறான். அந்த அவங்களுக்கு படி வாங்கல, அவங்களுக்குள்ள அந்த கர்ஜி வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்றான்? ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினான். அதனால நீங்க குற்றமான சாட்சியோடு வாழ வேண்டாம். ஐயோ என் தம்பி அனுப்பிட்டோமே, என் தம்பியை வித்துட்டோமே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. தேவனே இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தார், உங்களை காக்கும்படி. அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்களை காக்கும்படி என்னை கொண்டு வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, அதாவது உயர்ந்திருக்கும் போது கூட அவன் தன்னுடைய தேவனை மகிமைப்படுத்தினான், உயர்த்தினான். ஆமென். கடைசியாக ஃபியூச்சர்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரொம்ப மேன்மையா. அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் சொல்றான், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். அடுத்த தலைமுறைக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவன் என்ன சொல்றான்? 24, 25 படிங்க. யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை, பாருங்க, தேவன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார். சொன்னதும் அன்றி, பாருங்க, இந்த இடத்துல தேவனை கொண்டு வந்துட்டான். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி. அல்லேலூயா. அடுத்த ஜெனரேஷன். இப்போ யோசேப்பு மறிக்க போறான். இப்போ யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பம், மற்ற அந்த கோத்திரங்கள் எல்லாமே 70 பேரா இருக்கிறாங்க. சரிங்க, 70 பேரா இருக்கிறாங்க. இந்த 70 பேருக்கு அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, ஏதோ நான் மறிக்க போகிறேன். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றான்? நீங்க எகிப்தில இருக்க மாட்டீங்க, இந்த கஷ்டத்துல நீங்க வாழ மாட்டீங்க, இன்னும் நீங்க அடிமையா நீங்க வாழ மாட்டீங்க. தேவன் ஒரு நாளைக்கு உங்களை சந்திக்க போகிறார். அப்படி நீங்க சந்திக்கும் போது நான் மறைச்சு விடுவேன். என் எலும்புகளை என்ன பண்ணுங்க, அப்படியே பத்திரப்படுத்தி வைங்க. என் எலும்புகளை ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு அந்த எலும்புகளை என்ன பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை சந்திச்சு இந்த எகிப்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு போவார். என் எலும்புகளும் உங்களோடு கூட வரட்டும், என்னை கானான் தேசத்துல புதையுங்கள். ஏன்னா
ஆண்டவருடைய வருகை நாளிலே உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கையோடு சொல்றான். அல்லேலூயா. ஆமென். ஃபெய்த்ல எத்தனோ ஃபெய்த் இருக்கு தெரியுங்களா? விசுவாசத்துல எத்தனை விசுவாசம் இருக்கு. மியூசியம் ஃபெய்த் இருக்கு தெரியுங்களா? மியூசியம்னா என்ன தெரியுங்களா? மியூசியம்னா பொருட்காட்சி. பொருட்காட்சி. இப்போ ஒரு பொருட்காட்சிக்கு நீங்க போனீங்கன்னா டைனோசர் எலும்புகள் இருக்கும், இந்த மாதிரி பல விதமான மிருகங்களுடைய எலும்புகள் இருக்கும், பல விதமான அரும்பொருட்காட்சிகள்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அது என்ன பண்ணா, அந்த பொருளை நீங்க பார்க்கும்போது அந்த பொருள் கீழே ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க, இல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும், இல்ல வந்து மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மியூசியம் போயிட்டா இந்த காலம் இந்த காரியங்கள் இப்படியா இருந்தது, இந்த மிருகம் இவ்வளவு வருஷம் வாழ்ந்தது, இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அதை பத்தி சொல்லுவாங்க. அதே போலதான் யோசேப்பு எலும்புகளை இங்க கொண்டு போகும்போது அந்த எலும்புகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோன்றி இருக்கும்? தேவன் நம்மை சந்திப்பார், தேவன் நம்மை சந்திப்பார், ஒரு நாளுக்கு அடுத்து நம்மை சந்தித்து இந்த இக்கட்டிலிருந்து வெளியே நம்மை கொண்டு வருவார் என்ற அந்த எலும்புகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு விசுவாசம் பலப்படுத்திருக்கும். அல்லேலூயா. அதான் மியூசியம் ஃபெய்த். ஆமென். ஆனா இவனுக்கு, இந்த யோசேப்புக்கு என்ன ஃபெய்த்னா, தன் எலும்புகள், நான் செத்து போனாலும் என் எலும்புகள் பேசும் என்ற விசுவாசம். அதான் மியூசியம் ஃபெய்த். மியூசியம் ஃபெய்த்னா ஒன்னு உயிரே இருக்காது. பொருட்காட்சியில என்ன உயிர் இருக்கும் இல்லைங்களா? ஒரு கல்லு பேசும், அந்த கல்லு சரித்திரம் சொல்லும், ஹிஸ்டரி சொல்லும், ஒரு எலும்பு பேசும். அந்த மாதிரி தான் யோசேப்புடைய எலும்பு இவங்க கொண்டு போகும்போது அவனோடு பேச ஆரம்பித்தது, அவங்களோடு பேச ஆரம்பித்தது. என்ன பேச ஆரம்பித்தது? தேவன் உங்களை சந்திப்பார், தேவன் உங்களை சந்திப்பார், இந்த எழுத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் என்ன வச்சுட்டு போனான்னா, விசுவாசத்தை வைத்து விட்டு போனான். அல்லேலூயா. தேவனை முக்கியப்படுத்தி தேவன் உங்களை சந்திக்க போகிறார், அதனால தேவனை நீங்க பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி, அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலும் தேவனே என் வாழ்க்கை என்று சொல்லி அப்படி அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷனை தான் ஆண்டவர் சகல தேசங்களுக்கும் உயர்வுல தேவன் கொண்டு போனார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலவேளையில உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வேலை செய்வர்களா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, தேவனை நீங்கள் முக்கியப்படுத்தி வாழ்கிறனால் உங்கள் வாழ்க்கை உயர்வது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம்.